ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நல்ல பர்ஃபெக்டான மெதுவடை, நல்லா புசு புசுன்னு மொறுமொறுப்பாக மிக்சிலேயே எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை சுலபமாக பண்ண முடியும். அதுக்கான டிப்ஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ரொம்பவே சுலபமாக இந்த மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் வெள்ளை உளுந்தை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இதோ இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மாவு இந்த மாதிரி மிக்ஸில் அடிக்கும்போது நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கும்போது நல்லா அரைப்படாது. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. மொத்தமாகவே 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இன்னொரு தடவை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக நைஸாக மாவை அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா வடையை கரெக்டாக எடுத்து போடுறதுக்கு வராது. அதனால் தண்ணியை மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம ஏன் இந்த அரிசி மாவு சேர்க்குறோன்னா, நம்ம என்ன தான் குறைவாக தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தாலும் மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த அரிசி மாவு சேர்க்குறோம். அரிசி மாவு சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா மெதுவடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, 1 துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். 1 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. இது எல்லாத்தையுமே மாவோடு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். மெதுவடை செய்யும்போது எப்போவுமே அரிசி மாவு சேர்த்து பண்ணால் தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதை விட எண்ணெயும் அதிகமாக குடிக்காமல் இருக்கும். மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடக்கூடாது. இப்போது வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையை இந்த மாதிரி நனைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கையை நல்லா நனைச்சிட்டு நீங்கள் எந்த சைஸுக்கு வடை போட போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து பந்து மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கட்டை விரலால் சின்னதாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா டைரெக்டாக எண்ணெயில் போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்போ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். வீட்டில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுக்கோங்க. பால் கவர் இல்லைன்னா நார்மலாக இருக்கிற கவரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டு ஒரு நூலோ இல்லைன்னா லப்பர் பேண்டோ இந்த மாதிரி டைட்டாக வச்சு கட்டிக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வடை போடும்போது நம்ம கையில் எண்ணெய் படாமையும் இருக்கும், வேலை சீக்கிரமும் முடிகிற மாதிரி இருக்கும். இதில் மாவு ஒட்டாமல் இருக்கணும். அதனால நம்ம கொஞ்சமாக இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கையையும் நினச்சிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இதில் தட்டி நடுவில் கொஞ்சமாக ஓட்டு போட்டுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம டைரெக்டாக எண்ணெயில் விடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வடையை சுட்டு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வடை செய்கிறது எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சும் செய்யலாம், டைரெக்டாக டம்ளரையும் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இந்த டம்ளரில் போடுறது ரொம்ப ஈஸியாக சுலபமாக விழுகுது பாருங்கள். நம்ம அந்த கவரில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால அது ஈஸியாக அழகாக விழுகுது. அதே மாதிரி அரிக்கரண்டியில் நீங்கள் பேக் சைடு திருப்பிட்டு வடை தட்டிட்டு நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். டீ வடிகட்டுவோம்ல, அதோட பேக் சைட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது வடை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பேக் சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு வடை நல்லா பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வடை செய்யும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது சீக்கிரமாக அது கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளேயும் வேகாது. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவுலையும் வடை போட்டு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வடை கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு வடை மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். பர்ஃபெக்டான மொறுமொறுன்னு மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.